1 கோடி ரூபாய் கப்பம், இருவர் கைது, பொம்மை துப்பாக்கி, வாகனங்கள் பறிமுதல். 1 கோடி ரூபாய் கப்பம் கேட்டு அதில் 20 இலட்சம் ரூபாவை பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் 2 சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு குற்றத்தடுப்பு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்த விபரம்: கடந்த ஜூன் 9ஆம் திகதி படல்கம போலீஸ் பிரிவில் உள்ள மல்லவகெதரவைச் சேர்ந்த ஒருவர் நீர்கொழும்பு குற்றத்தடுப்பு பணியகத்திடம் முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளார். அதில் 1 கோடி ரூபாய் கப்பம் கோரப்பட்டதாகவும் 20 இலட்சம் ரூபாய் செலுத்தப்பட்ட நிலையில் எஞ்சிய தொகையை செலுத்த தவறினால் குழந்தையை கொன்றுவிடுவதாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விசாரணையும் கைதும்: இந்த முறைப்பாட்டை அடுத்து நீர்கொழும்பு பிரிவு குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சீதுவ போலீஸ் பிரிவில் உள்ள தம்பத்துறையில் நேற்று ஜூன் 17 சோதனை நடத்தப்பட்டது. இச்சோதனையில் கப்பம் கோரிய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு படல்கம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 32 மற்றும் 46 வயதுடையவர்கள் என்றும் மெட்டியகனே மற்றும் கொட்டுகொட பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலதிக தகவல்கள்: விசாரணைகளின் போது இந்த குற்றத்திற்காக 2 திட்டமிட்ட குற்றவாளிகளின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்கள் இந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபடவில்லை என்றும் முறைப்பாட்டாளரை மிரட்டவே அந்த பெயர்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட பொம்மை துப்பாக்கி, குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள், கப்பமாக பெற்ற பணத்தில் வாங்கப்பட்ட புதிய மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட பல கையடக்க தொலைபேசிகள், அவற்றிலிருந்த சிம் கார்டுகள், பல்வேறு வங்கிகளுக்கு சொந்தமான ஏடிஎம் கார்டுகள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டியின் அனைத்து ஆவணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. படல்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.